திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் மகளிர் உதவித்தொகையை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. காலை உணவு திட்டத்தை, மதிய உணவு திட்டத்தை நிப்பாட்ட முடியுமா? அப்போ 60 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இதுக்கே பழகி போனோம். அதாவது திமுக அல்லது அதிமுக 65 வருஷம் சிஸ்டத்தை வந்து நீங்க எப்படி சார் 60 நாள்ல கிளீன் பண்ண முடியும்? இன்னைக்கு நியூஸ் சார், அது நீரை மேம 7-8 பேர் வேலை செய்யறாங்க. அது 10 விட இன்னும் 100 குடும்பமா. பல தலைவர்கள் அடையாளம் இல்லாம போயிட்டாங்க. பல கட்சிகளுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஆட்சிக்கு வந்தால் மறு நிமிஷமே அப்படிதான் அவர் சொல்லி ஓட்டு கேட்டார். அரசியல்னாலே பரபரப்பா இருக்கும். பட் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா கடந்த 70 நாள் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக ஆட்சி இருக்கு. இத பத்தியும் இன்னைக்கு என்ன நியூஸ், இந்த ஆட்சி எப்படி போகுது, எப்படி இருக்கும், இதை பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் சார், வணக்கம் அண்ட் வெல்கம். வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். உங்களோட அரசியல் வயது அதிகம், இப்ப இருக்கிற முதலமைச்சரோட வயது, உங்களோட அனுபவம் சார். சோ இந்த டிவி காட்சியை எப்படி ஒரு பொலிட்டீஷியனா, ஒரு வெல்விஷர் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது இது வந்து ஒரு நியூ பிகினிங், இது வந்து ஒரு புதிய துவக்கம். இத மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடக்கும், ஒரு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அப்படி எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகள், இப்போ நாங்கள் காமராஜர் ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா, நானே காமராஜர் ஆட்சியை பார்த்ததில்லை. நாங்கள்லாம் வந்து காங்கிரஸ்ல 1969 தான் நான் ஜாயின் பண்றேன் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட். ஸோ 67 காங்கிரஸ் போயிடுச்சு. அதுக்கு முன்னால 4 வருஷத்துக்கு முன்னாலே காமராஜர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக போயிட்டாரு. ஸோ காமராஜர் ஆட்சிங்கிறது வந்து எங்களுக்கு சொல்ல கேள்வி. அதற்கு பிறகு எங்களுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் அதனுடைய நுட்பங்கள், பிற வரலாறு படித்தது, பிற பலவிதமான புள்ளி விவரங்களை நாங்கள்லாம் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டுதான் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தலைவர் மூப்பனார் தான் அந்த முதல்ல அந்த கோஷம் வந்து கொடுத்தாரு, காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு கொடுத்தாரு. ஸோ காமராஜர் ஆட்சியை நானே பார்க்கல. முதல்ல மட்டும் இல்ல சார், இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. காமராஜர் ஆட்சி அமைப்போம். இப்போ காமராஜர் ஆட்சியை நானே பார்க்கல. அப்போ 60 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இதுக்கே பழகி போனோம். அதாவது திமுக அல்லது அதிமுக அவங்களே அப்படிதான் சொல்லுவாங்க, ஒன்று நாங்க இருக்கணும், இல்லைன்னா அவங்க இருக்கணும். வேற யாருக்கும் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான தகுதி, அதற்கான வந்து மக்கள் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை, அவங்க அதற்காக தயாராகவும் இல்லை. அப்போ வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து மக்கள் வந்து ஒரு முடிவெடுத்து இதை போல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பல வகையில் வந்து இது பல எஸ்டாபிளிஷ்டு நாம்ஸ் எல்லாம் உடைச்சி தூர அள்ளி எடுத்துருச்சு. பல கட்சிகள் அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு, பல தலைவர்கள் அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க, பல கட்சிகளுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அப்படிப்பட்ட பல விளைவுகளை உண்டாக்கி இருக்கு. ஸோ he started his stint as the chief minister of Tamil Nadu. ஓட்டுக்கு பணம் இல்லாத முதல் எலெக்ஷன், சாதி இல்லை, மதம் இல்லை, கேட்டிங்களா, இது எல்லாமே இல்லாமல் பெரிய இன்டென்சிவா வந்து பிரச்சாரம், அந்த மாதிரி வந்து பெரிய ஆர்கனைஸ்டு கேம்பெயின், நீங்கள் வந்து பெரிய கன்சல்டன்ட் வச்சு இதுக்காக வேண்டிய வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு ஸ்டேஜ் மேனேஜர் திங்ஸ்லாம், நம்பர் ஆஃப் கேம்பெயினிங், அந்த மீட்டிங்கே ரொம்ப கம்மி தான். அதனால மக்கள் வந்து எழுச்சியை தவிர இது வேற எதுவும் சொல்ல முடியாது. மக்கள் வந்து they wanted a change. டெஃபினட்டா மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தினுடைய அடையாளமா விஜயை பார்த்துருக்குறாங்க. என்ன மாற்றத்தை விரும்பினாங்க சார்? மாற்றம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து ஒரு 60 ஆண்டுகளா வந்து மக்களுக்கு வந்து பல விஷயங்கள், அதுல வந்து அரசியல்வாதிகள், ஊடகங்கள், நாங்கள்லாம் வந்து எப்படி பழகிட்டோம்னா, நம்ம வந்து அரசு நிர்வாகத்துல லஞ்சம், ஊழல் எல்லாத்துக்கும் எல்லாரும் பழகி போறோம். நமக்கு அது ஒரு இஷ்யூவாவே நமக்கு தெரியல. பாமர மக்கள் இருக்கலாம். கரப்ஷன் ஹஸ் பிகம் எ நான் இஷ்யூ. ஸோ இந்த டைம்ல வந்து அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தர்றேன். ஸோ மக்கள் வந்து இதை யாராவது பேச மாட்டாங்களா? இதை வந்து முன்னால பேசுனவங்க எல்லாம் வந்து அதை பர்சீவ் பண்ண முடியல. ஸோ இவர் வந்த உடனே சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு people have given them a chance. சார், ஊழல் இல்லாத ஆட்சி
கிட்டத்தட்ட ஊழல் இல்லாத ஆட்சிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்குறோம். எங்க பார்த்தாலும் ரெய்டு, கையுங்களவுமா பிடிக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் அரெஸ்ட் ஆகுறாங்க. ஏன் டிவிக்கு நிர்வாகியே அரெஸ்ட் பண்றாங்க. மீட்டிங்லேயே, கேபினெட் மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு, ஊழல் செஞ்சவங்க அமைச்சரே ஆனாலும் அவர்கள் உடனடியாக பதவி நீக்கப்படுவார்கள். விஜய ஸ்ட்ரிக்டா சொன்னதா சொல்லியாச்சு. எல்லாம் ஓகே சார். பட் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்றது அது ஒரு சாதனையா சார்? அது மஸ்ட் சார். ஊழல் பண்ணா புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க சார். அதுதான் சட்டம். இவங்க என்னமோ ஊழல் இல்லாத ஆட்சியே ஒரு சாதனை மாதிரி, மக்களுக்கு நல்லது செஞ்ச காமராஜர் மாதிரி கல்வி கொடுத்த 29,000 ஸ்கூலு 9 வருஷத்துல திறந்தன்னா அது சாதனை. நான் லஞ்சமே வாங்கலன்னா ஒரு சாதனையா சார்? நான் லஞ்சம் வாங்கினா நான் ஜெயிலுக்கு போவேன். அது நீங்களா இருந்தாலும் சரி, மீடியா போகலையே, போயிருக்காங்க. ஜெயலலிதா அவங்க வெர்டிக்டே வாங்கியிருக்கிறாங்க. எல்லார் மேலேயும் ஊழல் கேஸ் இருக்கு. செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டாலும் அவருக்கு மினிஸ்டர் பதவி. முதல்ல ஒரு அமைச்சரவை கூட்டத்துல நான் ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு இதுவரைக்கும் எந்த முதலமைச்சராக சொல்லியிருக்காரா? சொன்னதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லல. இல்ல. ஊழலுக்கு எதிராக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், எங்க ஊழல் நடந்தாலும் எனக்கு நீங்க உடனே அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கொடுங்க. 9498180936. ஆமா, இதை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அலுவலகத்திலையும் எழுதி வைக்கணும். இதெல்லாம் இதுவரைக்கும் ஏன் நடக்கல? ரெண்டாவது பாருங்க, ஊழலற்ற ஆட்சிங்கிறது ஒரு பெரிய அது வந்துட்டுதுன்னா எல்லாமே சரியாயிடும். நீங்க சொல்ற ஊழலற்ற ஆட்சி, லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி, இந்த ரெண்டும் ஊழல்ங்கிறது வேற, லஞ்சம்ங்கிறது வேற. உங்களை அதை தெரிஞ்சுக்கணும். ஊழல்னா அரசு நிர்வாகத்துல எடுக்கிற முடிவுகள் எடுக்கிற இடத்துல அதுக்கு கையூட்டு பெறுவதுதான் ஊழல். பெரிய லெவல் கொள்கை முடிவு எடுக்கிறது, பெரிய டெண்டரை கொடுக்கறதுல, அரசாங்க திட்டங்களை போடுறதுல. லஞ்சம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன கவர்மெண்ட்ல அதிகாரிகள் கை வாங்குறது, அபிஷியல் கரப்ஷன், அதான் லஞ்சம். இது ரெண்டும் ஒழிஞ்சிருக்கு. இது ரெண்டும் ஒழிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் கேளுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது சில விஷயங்கள் மனிதன் தோன்றிய நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்க யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் த கிரேட் சைனா வால். இது எத்தனை 1500 கிலோமீட்டர் கட்டிருக்கு நீளம். எதிரி உள்ள வரக்கூடாதுன்னு. இது உலக அதிசயங்கள்ல ஒன்று. ஆனால் இந்த சுவர் கட்டிய 30 நாளைக்குள்ள எதிரி உள்ள வந்துட்டான். எப்படி வந்தான்னா, அந்த வாட்ச்மேனுக்கு பணம் கொடுத்து உள்ள வந்துட்டான். முடிஞ்சது. ஸோ கரப்ஷன் அப்படிங்கிறதும் நீங்க இதை மாதிரி இதே இன்னொன்னு ஆக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாலியல் தொழில் இருக்கு. இந்த உலகம் தோன்றியதிலிருந்து அந்த தொழிலை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியல. முதல் தொழிலே தான். முதல் தொழில். அதை என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆக்டுக்கு பேரு சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராபிக் ஆக்ட். சப்ரஷன் தான் பண்ண முடியும், அதை எராடிகேட் பண்ண முடியாது. ஏன்னா சில ஹியூமன் நேச்சர் ஒரு கிரீட். பணம் பார்த்தா சில பேருக்கு ஆசை இருக்கு. எப்படியாவது பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ரூலா போடுறாங்க. ஒவ்வொரு ரூலையும் சர்க்குமெண்ட் பண்றதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் புது புது வகையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. போய் நீங்க உள்ள போய் ரைட் பண்ணி பணத்தை எடுத்தீங்க. இப்ப என்ன பண்ணாங்க, ஜிபேல வாங்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றாங்க, ஜிபே நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஒய்ஃப் பேர்ல ஜிபே வாங்கினாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர் போனை போல ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. உடனே வெளியே 2 பேரை நண்பர்களை செட் பண்ணி அவங்ககிட்ட ஜிபே வாங்குறாங்க. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன், விஜய் இப்போ நீங்க இனிமேல் தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் மகளிர் உதவித்தொகையை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. காலை உணவு திட்டத்தை, மதிய உணவு திட்டத்தை நிப்பாட்ட முடியுமா? டெஃபினட்டா இல்ல. கேட்டீங்களா? இதை மாதிரி மாணவர்களுக்கு இலவச நோட்புக் கொடுக்கறத நிப்பாட்ட முடியுமா? இலவச மின்சாரத்தை யாரும் நிப்பாட்ட முடியுமா? அதெல்லாம் இன்னும் யாரும் நிப்பாட்ட முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நிப்பாட்ட முடியாது. இலவச மின்சாரத்தை நிறுத்திட்டாங்க சார். எங்க விவசாயத்துக்கு கொடுக்குற விவசாயம் இலவச மின்சாரத்தை எங்க நிப்பாட்டிட்டாங்க? சாதாரண வீட்டுல ரெகுலரா கட்டுற 2 months ஒன்ஸ் பில் கட்டுறது 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கட்டினா அப்படியே டபுள் மடங்கா இருக்கு. பூட்டி வச்ச வீட்டுக்கு 5,000 ரூபாய். எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே பூட்டி வச்ச கடைக்கு 5,000 ரூபாய். இது டெக்னிக்கலா விஞ்ஞான பூர்வமான ஊழல். கரண்ட் சொல்லாதீங்க, உங்க வீட்லயே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கும். இந்த மாசம் கட்டல அது ஒரு தவறான திட்டம்னு சொல்லுங்க. அந்த திட்டத்தை ராங் சார். 2 ரூபாய் 96 பைசா ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட்டுக்கு 4 ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு ஃபுல்லா வைரலா இருக்கு சார். இப்போ என்கிட்ட இன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, எனக்கு 500 எனக்கு இந்த மாசம் எனக்கு 3000 ரூபாய் கரண்ட் பில் மிச்சம் சார். மிச்சம். ஏன்னா நான் 498 தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு 200 யூனிட் ஃப்ரீ. எனக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஸோ அதில் சில பேர் பெனிஃபிட் வச்சிருக்கேன். நான் அதை நான் சொல்லலை.
நான் வந்து ஊழல் லஞ்சம் என்பது வந்து அரசாங்கம் கையூட்டு பெற்றுக்கொண்டு செய்வது. இது வந்து எப்போ வந்து இது ஏன் சக்சஸ் ஆகல? காமராஜர்கிட்ட சக்சஸா இருந்தது. காமராஜர் காலத்துல இவ்வளவு கரப்ஷன் இல்ல கரெக்ஷனே இல்ல. எம்ஜிஆரோட முதல் ஆண்டுல கூட ரொம்ப கரெக்ட். இந்த கமிஷன் இருந்ததா? இல்ல. இந்த கமிஷன் எனக்கு தெரியுங்க 1% ஆரம்பிச்சது. அப்படியா? 1%. நான் வந்து நான் வந்து I have been in public life for past 56 years. 1%, 2%. அதுக்கு பிறகு இது வந்து இப்ப 40 டெண்டர்லாம் 40%. அப்புறம் எங்க இருந்து நடக்கும்? அதான் குவாலிட்டி ஆஃப் தி ஒர்க் சஃபர். அப்பதான் நீங்க சொல்றீங்களா கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஏன் நிப்பாட்ட முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரிகிட்ட போய் நீங்க வந்து ஒரு எஸ்சி அல்லது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்ட போய் ஏன் இதெல்லாம் பண்றீங்க, தப்பு இல்லையா, நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கொடுத்து வந்திருக்கேன்னு தெரியுமா, பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு கொடுத்து வந்திருக்கேன்னு தெரியுமா சொல்லுவாங்க. அண்ணா நகர்ல சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அண்ணா நகர்ல வந்து டிஆர் டெப்யூட்டி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், இதுக்கெல்லாம் வந்து பிரீமியம் போஸ்டிங். இதெல்லாம் இதுக்கு வந்து ஒரு வருஷம் தான் கணக்கு. அந்த டேட் முடியுது அன்னைக்கு அடுத்த ஆளை போட்டுருவாங்க. ஆமா. ஸோ இதெல்லாம் குக்கிராமத்தில் இருக்கிற இதுக்கு அதுக்கு ரேட்டு கம்மி, இதுக்கு ரேட்டு. அப்போ இது என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, இந்த ஊழல் மட்டும் லஞ்சம் மட்டும் வந்து எங்கன்னா இதை கிளீனிங் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா மேல இருந்து ஆரம்பிக்கணும். மாடிப்படியில இருந்து கிளீன் பண்ற மாதிரி. மாடிப்படியை நீங்க வந்து கீழே இருந்து கிளீன் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கம் ஃப்ரம் தி மேல இருந்தா ஒரு ஸ்டேர் கேஸா வந்து கிளீன் பண்ணணும். சார் மாடிப்படி கிளீனா இருக்கு சார், விஜய் கிளீனா இருக்காரு. இன்னைக்கு நியூஸ் சார், சேலம் மருத்துவமனையில லிப்டுக்குள்ள அந்த வார்ட் பாய் வந்து லஞ்சம் வாங்குறாரு. ஒரு அமௌண்ட் கொடுத்தா 10ல நாங்க 8 பேர் இருக்கிறோம் சேர்த்து வாங்குறாரு. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த சிஸ்டத்தை வந்து ஃபைட்டிங் அதான் எங்க இருந்து ஆரம்பிக்கும். அது இப்போ அந்த டாக்டர் வந்து அந்த அங்க போஸ்டிங் இருக்க டாக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அங்க இருக்கிற டீன், அங்க இருக்கிற டிஎம்ஓ, இவங்க என்ன செய்யறாங்க இதை பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு வார்ட் பாய் ஒரு மருத்துவமனையில ஒரு 50 ரூபா லஞ்சம் வாங்கினா அதுக்கு வந்து நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து முதலமைச்சர் நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், முதல்ல மேல பிக் டிக்கெட் கரப்ஷன், போஸ்டிங்க்கு பணம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு சார். கேள்வி அது பெர்குலேட் ஆகும். அது 65 வருஷம் சிஸ்டத்தை வந்து நீங்க எப்படி சார் 60 நாள்ல கிளீன் பண்ண முடியும்? 65 வருஷம் அவங்க கெட் யூஸ் டு தட். 65 வருஷம் இதே இதுல ஊழுத்து புழுத்து அதே வந்து அதிலே வாழ்ந்து. நான் ஆட்சிக்கு வந்தால் மறு நிமிஷமே அப்படிதான் அவர் சொல்லி ஓட்டு கேட்க அவர் சொல்லல. ஆமா சார், நானும் வாங்க மாட்டேன். வாங்குறவங்களே சொன்னது அதான் என் அமைச்சர்களும் வாங்க மாட்டாங்க. பிரச்சாரத்தில் அதுதான் நான் என்ன சொல்றேன், உங்களை போன்ற ஊடகங்கள் வந்து இந்த முயற்சியை என்கரேஜ் பண்ணணும். எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நெகட்டிவ் கேம்பெயின் பண்றாங்க. எப்படி நடக்கும்? ஏன் அங்க 5 ரூபா வாங்கலையா, இங்க 5 ரூபா வாங்கலையா? ஏன் சிஎம்டில ஒரு சதுரடிக்கு 30 ரூபா 25 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, நிப்பாட்டி இருக்காரா இல்லையா? டாஸ்மாக் கொள்முதல்ல ஒரு கேஸுக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு வாங்கிட்டு இருந்தாங்க, அதை நிப்பாட்டி இருக்காரா இல்லையா? 1500 2000 இன்ஜினியர்ஸ் ஒரு பைசா வாங்காம போஸ்டிங் கொடுத்திருக்காரா இல்லையா? சார் விஜயோட பிக் ஃபேன், ஆக்டர் விஜயோட, முதலமைச்சர் விஜயோட ரசிகன் நான். அவரோட இதை அட்மையர் பண்றேன். ஆனாலும் நீங்க வந்து காங்கிரஸ் சார்பா கேட்கும் போது நான் வந்து உங்களுக்கு ஏத்த கேள்வி, உங்க எதிர்கேள்வி நான் என்ன சொல்றேன், அதுல மாற்றுக்காரு. அவரோட துறையில இருக்கிற அறநிலைய துறையிலேயே 100 கோடி ரூபாய், அதுவும் கோயிலுக்கு கீழே இருக்கிற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு கீழே இருக்க பார்க்கிங்ல ப்ராப்ளம்ன்றாங்க. நடவடிக்கை இல்ல, சார் பதிவாளரை டிஸ்மிஸ் பண்றாங்க. அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா? யார் ரெஜிஸ்டர் கேட்டா ஊழல் இல்லையா, அது தவறு நடந்துச்சு. யாரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அதிகாரியோ அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு மேல உள்ள வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பார்ட்டியில பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் என்ன கேட்டேன், இவ்வளவு நடந்திருக்குல்ல, அயோத்தியில ராமர் கோயில் இவ்வளவு நடந்திருக்கு, யாரை பண்ணிருக்காங்க? எந்த கவுண்டிங் தானே பண்ணிருக்காங்க. கேஸ்லாம் போயிடுச்சு சார் அத்வானி மேல. யாருக்கு எந்த வாட்டி மேல போச்சு? காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் நடந்தது. எங்க அயோத்தியில இப்போ உண்டியல்ல யார் திருடுறா சார் சொல்றீங்களா? என்ன சொல்றேன், ஆக்ஷனுக்கு தான் சார் உறுதி சொல்ல முடியும். இப்போ நான் நாட்டில் வந்து பாருங்க, நான் உங்களை ஆயிரக்கணக்கான பேர் உங்க டிவியை பார்க்குறாங்க. நான் என்ன சொல்றேன், தனி மனிதர்களுக்கு எல்லாருடைய பேராசைகளுக்கும் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஆள் போட்டு வாட்ச் பண்ணி இவன் கொலைகாரன், இவன் காமாந்தகன், இவன் வந்து அது பார்க்க முடியாது. ஸோ
நான் என்ன சொல்றேன்னா நடவடிக்கைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஒன்றிய செயலாளர் 1 லட்ச ரூபா வாங்கினா உடனே வாங்கினது மட்டும் இல்லை, அது மாதிரி நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லை, மறுநாள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க. அந்த சார் பதிவாளரை இமீடியட்டா போஸ்டிங் கொடுத்தவங்கள கை வைக்கலையா சார்? அறநிலையத்துறை அவர் தானே பண்ணிருக்காங்க. அவர் போஸ்டிங் கொடுத்தவங்களையும் சஸ்பென்ஷன்ல வச்சிருக்காங்க. வச்சிருந்துட்டு இந்த உயர்நீதிமன்றம் வந்து எதுக்காக வேண்டி அவருக்கு ஆன்டிசிபேட்டட் பெயில் கொடுத்ததுன்னு நீங்க கேட்கணும். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா அது கோர்ட் டைரக்ஷன். அது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் டைரக்ஷனே அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கோர்ட்ல ஒரு டைரக்ஷன் கொடுத்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க. சோ இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. அவர் அந்த ஒரு நாள் வந்திருக்கான் அந்த ஆளு. அந்த ஒரு நாள் வந்ததுல இவ்வளவு கலவரமும் நடந்து முடிஞ்சது. இப்ப நான் என்ன சொல்றேன், இதுல ஹவு த சீஃப் மினிஸ்டர் இஸ் இன்வால்வ், ஹவு த மினிஸ்டர் இஸ் இன்வால்வ், அதான் நீங்க அதைத்தான் நீங்க நிரூபிக்கணும். அதுல சொன்னா உடனே அந்த மந்திரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்துல சார், அந்த காலத்துல 1967க்கு முன்னால் அந்த சைடில் வந்து நம்ம இங்க வந்து அரியலூர்ல வந்து ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணார். ஆமா, அதுக்கு பிறகு ஓவி அழகேசன் ராஜினாமா பண்ணார். காங்கிரஸ் கட்சியில வந்து துறையோட மினிஸ்டர் இமிடியேட்டா ரிசைன் பண்ணுவாங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரி மேல வந்து காங்கிரஸ் கட்சி தான், நம்முடைய நேருவினுடைய மருமகன் வந்து இன்னைக்கு ராஜீவ் காந்தியுடைய அப்பா இருக்காருல்ல, அவர் தான் முதல்ல புகார் கொடுத்தார், ஃபெரோஸ் காந்தி. அந்த புகார்ல வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரியே ராஜினாமா பண்ணார். காங்கிரஸ் கட்சி காலத்துல எந்த அமைச்சர் தவறு நடக்கலங்கிறது அப்படி நடக்கவே முடியல. ராமராஜ்யமே தவறு நடந்தா உடனே நடவடிக்கை அதைத்தான் நான் என்ன சொல்றேன், இந்த வலுவான நடவடிக்கைகள் தொடரணும். இன்னும் அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல கிரிப் வரணும். முதல்ல அதிகாரிகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடுறது சார் ஒரு பெரிய முரட்டு குதிரை. ராஜா தேசிங்க வந்து முரட்டு குதிரை அடக்கிற மாதிரி. டஃப்பான விஷயம் தான், ரொம்ப டஃப்பான. எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை டைரக்டர்ஸ், எத்தனை சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியே வந்து 25 பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளவு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், பிறகு குரூப் 1 சர்வீஸ் ஆபீசர்ஸ், கீழே உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், இவ்வளவுத்தையும் வந்து அவர் முதல்ல வந்து அதை புரிஞ்சு அதை கண்ட்ரோல் கொண்டாடணும்.